அன்பான மக்களே, மகாநதியில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகாநதியில் விஜய் வந்து காவேரி காவேரின்னு கூப்பிட்றாரு. காவேரி வெளியே வரமாட்றாங்க. கண்டிப்பாக வரமாட்டாங்க. வெளியிலேயும் வந்தாலுமே இவங்களும் விடமாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ வந்துட்டு காவேரியோட அம்மா யமுனா எல்லாமே கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க இல்லையா, அன்றைக்கான எபிசோடில் கூட. நாளைக்கும் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். காவேரி வெளியே வா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கூப்பிடுவார். காவேரி வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான். காவேரி வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டு காவேரி வந்து அதாவது விஜய்கிட்ட பேசாமல் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை திட்டலாம். என்ன திட்டலாம்? ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவங்கள பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவரை ஏன் திட்டுறீங்க? அவரை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கலாம். ஆனால் அவரை கண்டுக்காமல் கூட வீட்டுக்குள்ளே போயிடலாம் காவேரி. அந்த சுச்சுவேஷனுக்கு கூட அவங்க வரலாம். ஆனால் இங்கே நடக்காது. காவேரி விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே, நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியில் வரவே கூடாது அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இன்றைக்கி தான் அதில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அவங்க அம்மா பேசின அந்த டைலாக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ப்ரொமோ ஆல்ரெடி வந்துட்டாலுமே அந்த டைலாக் சுத்தமாக பிடிக்கல. அது என்ன பேச்சு அப்படிங்கிறது. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு காவேரி பயங்கரமாக கத்தி அழுறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்றாரு. கண்டிப்பாக காவேரி வரமாட்டாங்க, இவங்களும் விட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜய் நின்றுட்டே இருப்பார். காவேரி காவேரின்னு கூப்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ஏண்டி அழுகிற அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. விஜய்ன்ட்டு காவேரி காவேரின்ட்டு விஜய் நின்றுட்டே இருப்பார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா நான் தான் சொன்னேன்லப்பா, கொஞ்ச நாள் ஆற போடணும், இப்போதைக்கு விட மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே காவேரி வரணும்னு நினச்சாலும் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து சொல்லுவார் தாத்தா. அப்போ அடுத்து வீட்டில் இப்போ இங்கேயே இருந்தோன்னா நம்ம காவேரி வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இங்கேயே இருந்தோன்னா விஜய் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார், அதனால் நம்ம வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு டக்குன்னு சடனாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நேற்றுக்கு முந்தின நாளைக்கு எபிசோட்லேயே கூட பாட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு. அப்போ வீட்டை பார்த்துட்டு நம்ம உடனே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது யமுனா சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு, கண்டிப்பாக என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு நிவின்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நிவின் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அதாவது குமரன் என்ன பண்ணுவார், நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்த்துட்றாங்க. உடனே டக்குன்னு அமைஞ்சிருது. அமைஞ்ச உடனே ஜாமான்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜாமான் ஜட்டெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன எதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு. அப்போ குமரன் நிவின் எல்லாருமே இருக்கும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வீடை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, எதுக்கு காலி பண்ணுறீங்க, யாரை கேட்டு காலி பண்ணுறீங்க, காவேரி எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு தான் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ குமரன், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் ஃபேமிலிக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லும்போது, என் பொண்டாட்டி அங்கே இருக்கா, காவேரி இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு, சண்டை போடுறாரு. விஜய் சண்டை போடுறதுல எல்லாம் பிரச்சனை, ஜாமான் ஜட்டெலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் இந்த மடியில் படுத்துட்டு அழுகிறாரு விஜய். தாத்தா இப்படி காவேரி எனக்கு தெரியாமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக காவேரி எங்கே போயிட்டான்னு தெரியல, சொல்ல மாட்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்லமே தாத்தாவுக்குமே பயங்கர கஷ்டமாயிருது. என்னடா இப்படி ஆயிடுச்சே, நம்ம நினச்சது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கமே அவர் விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்கே அவருக்கு முடியல. ஏன்னா காவேரியை விஜய்கிட்ட பேச விடாமையே அவங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க இல்லையா. அப்போ விஜய்க்கு பயங்கர கஷ்டமாயிருது. தாத்தாவுமே அதை எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னப்பா பண்ணுறது, கொஞ்சம் பொறு, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிவின்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டு கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவள் என்கிட்ட பேசாமே போயிட்டா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறாரு விஜய். அதாவது தைரியமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவங்கக்கிட்ட தான் பயங்கரமாக இது இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா தைரியமாக அந்த இடத்த நம்ம நிற்போம்.
அது ஒரு 10 நாள் கழிச்சு அந்த வலி வந்து நமக்கு மனசுக்குள்ள தனிமையில இருக்கும்போது தோணும். அப்ப நம்மள அறியாமயே நம்ம கதறி அழுவோம் தெரியுமா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஏதாவது எங்க வீட்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷனு, ஏதாவது ஒரு கெட்ட விஷயமோ ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, தைரியமா இருப்பேன் நானு. அந்த இடத்த ஃபேஸ் பண்ணுவேன். 10 பேர் இருப்பாங்க. பயங்கரமா ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா, ஒரு 10 நாள் கழிச்சு நானா தனியா இருக்கும்போது அழுதுகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி விஜய் வந்து பயங்கரமா அழுறாரு.